இன்றைக்கி நம்ம வீடியோவில் மீதியான இட்லியை வச்சு சூப்பராக ஹைதராபாத் தவா இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபீஸ். இந்த இட்லியை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு கன் பவுடர்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பெஷல் இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த பொடியை செய்யறதுக்கு வெறும் கடாயில் 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த பருப்பை மிதமான தீயில் நல்லா செவக்க வறுத்தெடுத்துக்கோங்க. இந்த பொடி அரைக்கிறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்க இட்லி பொடியை யூஸ் பண்ணி கூட செய்யலாம். ஆனால் டேஸ்ட்டில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா இந்த பொடி அரைக்கும் போது இதில் கொஞ்சம் தேங்காய்லாம் சேர்த்து அரைப்பாங்க. அதனால் அந்த டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் வந்து கட்டாயம் இருக்கும். இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பு நல்லா செவக்க வாசனை வர அளவுக்கு வறுபட்டுருச்சு. இதை இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுருங்க. அடுத்து அதே கடாயில் 1/4 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பும் சேர்த்துட்டு இந்த உளுத்த பருப்பையும் நல்லா செவக்க வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பருப்பும் நல்லா செவந்துருச்சு. இதையும் எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக 1/4 கப் அளவுக்கு கொப்பரை தேங்காய் எடுத்துருக்கேன். இந்த தேங்காவையும் கடாயில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக ஃப்ரெஷ்ஷாக இருக்க தேங்காய் கூட சேர்க்கலாம். அந்த தேங்காய் சேர்க்குறதா இருந்தால் அந்த ஈரம் போக நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேங்காயும் வறுப்பட்டுருச்சு. அடுத்து 1 டீஸ்பூன் பச்சரிசி, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் சேர்த்துருக்கேன். இது ரெண்டையும் நல்லா லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த எள் நல்லா பொரிஞ்சு அடங்கணும், அந்த மாதிரி வறுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த எள் எல்லாமே நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இது நல்லா அடங்கினதும் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க பருப்போடு சேர்த்துருங்க. அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். இந்த மிளகு 1 நிமிஷம் போல் நல்லா வறுத்துக்கலாம். மிளகு வறுப்பட்டு வாசனை வருது. இப்போ இது கூட 15 காஞ்ச மிளகா, 2 கொட்டு காய வச்ச கருவேப்பிலை, 1/4 கப் பொட்டுக்கடலை, ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கிறேன். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா லோ ஃப்ளேமில் வறுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்க பச்சை கருவேப்பிலை சேர்க்குறதா இருந்தால் வெறும் கடாயில் சேர்த்து நல்லா முருகலாகிற வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வறுப்பட்டுருச்சு. இதையும் எடுத்து ஏற்கனவே வறுத்த பருப்போடு சேர்த்து வச்சுக்கிறேன். எல்லாமே நல்லா சூடு ஆறட்டும். நல்லா சூடெல்லாம் ஆறிடுச்சு. இப்போ ட்ரையாக இருக்க ஒரு மிக்ஸர் ஜாரில் ஃபஸ்ட்டு வறுத்த மிளகாவும் தேங்காவும் அடியில் சேர்த்துருங்க. அதுக்கு மேலே மீதி இருக்க அந்த பருப்பு எல்லாமே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா அரைப்படும். இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடியும் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. சூப்பரான கன் பவுடர் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த பொடியும் நம்ம நார்மல் இட்லி பொடி மாதிரியே நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சு இட்லி தோசை எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இந்த தவா இட்லி செய்யறதுக்கு தவாவில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் நான் 4 இட்லி எடுத்திருக்கேன். இந்த இட்லியை 2 பக்கமும் இந்த வெண்ணெயில் நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். வெண்ணெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாங்க. ஆனால் வெண்ணெய் சேர்த்து செய்யும்போது அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா அந்த வெண்ணெயில் பரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இட்லி எல்லாம் அப்படியே ஓரத்தில் நகர்த்தி வச்சுட்டு மீதி இருக்க அந்த எண்ணெயில் ஒரு வெங்காயத்தை நல்லா ஃபைனாக கட் பண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறது ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி தவாவில் தான் பண்ணுவாங்க. அதனால் நான் அதே மெத்தடில் பண்ணுறேன். நீங்கள் வேணால் இதுக்கு பதிலாக கடாயில் கூட பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கினதும் ஒரு தக்காளியும் நல்லா ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழை, தேவைக்கேற்ற மாதிரி உப்பும் சேர்த்துட்டு நல்லா இது எல்லாமே வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த உப்பு வந்து வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா பொடியில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், இட்லிலையும் உப்பு இருக்கும். இப்போ இந்த தக்காளி நல்லா மசிய வதங்கிடுச்சு. இப்போ இது கூட திரும்பவும் 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ண அந்த இட்லி பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம 2வதாக சேர்த்து அந்த வெண்ணெய் நல்லா உருகிடுச்சு. இந்த வெங்காயம் தக்காளி பொடி எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு தொக்கு பதத்தில் இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த இட்லியை 2 பக்கமும் நல்லா வந்துட்டு இந்த மசாலாவோட இந்த மாதிரி பரட்டி எடுத்துக்கலாம். அந்த பொடி எல்லாமே வந்து 2 பக்கமும் நல்லா கோட் ஆகணும். இப்போ இந்த இட்லி பார்த்திங்கன்னா மேலே மட்டும் 2 பக்கமும் அப்படியே லேசாக வந்து முருகலாக இருக்குது. இந்த மாதிரி வந்துடும். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு சுட சுட எடுத்து சர்வ் பண்ணுங்கள். சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் சைட் டிஷ்ஷாக கொஞ்சம் சட்னி சாம்பார் வச்சுக்கலாம். உங்கள் வீட்டில் இட்லி மீதியானால் மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த ஹைதராபாத்தி தவா இட்லியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.